ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஆர்த்தி அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் 3 லட்சத்துக்கு மேல கேசஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் கிரேசி ஹைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்தியால இருந்து எங்க நாட்டுக்கு யாரும் வர வேணாம், இப்போ தற்சமயத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை பத்தியும் பார்ப்போம். பிளஸ் யூஎஸோட டிராவல் பேன் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அதை பத்தின அப்டேட் அண்ட் யூஎஸ் எம்பசி அண்ட் கான்சுலேட்ஸ் ஆஃப் இந்தியாவோட சின்ன அப்டேட். H4 விசா ஹோல்டர்ஸ் போர்ட் ஆஃப் என்ட்ரியில இந்த பேண்டமிக் டைம்ல வரும்போது ஒரு சின்ன செக்லிஸ்ட் ஒன்று ஆட் ஆகுது. ஸோ அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியால இப்போ 3 லட்சத்தையும் தாண்டி கேசஸ் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, பேண்டமிக் லாஸ்ட் இயர் 2020 ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ அளவுக்கு கேசஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. இது ஒரு ஆல் டைம் ஹைன்னு கூட சொல்லலாம். அதனால மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியால இருந்து வரவங்களை டிராவல் பேன் இம்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த நாடெல்லாம் வந்து இந்தியால இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கனடா பத்தின அப்டேட் பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் April 22 11:30 PM ஈஸ்டர்ன் டைம்ல இருந்து ஃபார் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு இந்தியால இருந்து எந்த பேசஞ்சர்ஸும் கனடாக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஸோ ஆல் ஃபிளைட்ஸ் வில் பி கேன்சல்ட் irrespective ஆஃப் பிரைவேட் ஆர் கமர்ஷியல் கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ தட் இஸ் அ டிராவல் பேன். அனௌன்ஸ்மெண்ட் வந்து இம்மீடியட்டா எடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸாவே அவங்க அதாச்சும் கனடா சைட்ல இருந்து ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்போ வரைக்குமே கோவிட் கேசஸ் பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து வந்ததுல பாதி பேர் இந்தியால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் தேவர் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் டைம் ஆர் கேசஸ் சப்சைட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்தியாவில் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸை வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, விச் இஸ் லைக் 3 lakhs plus. ஃபைனலி இந்தியாவிலேருந்து கனடாக்கு வர ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணப்படணுன்ற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. UAE பத்தி பார்ப்போம். ஏன்னா April 22 Thursday அன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராவல் பேன் தான் சொல்லலாம். ஏன்னா UAEன்றது தான் பிக்கெஸ்ட் இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் யூகேக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம்னு சொல்லலாம். இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இந்தியால இருந்து எந்த பேசஞ்சர்ஸும் April 25 இருந்து May 4 வரைக்கும் UAEக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டைம் பீரியட்ல கார்கோலாம் ஆப்ரேஷன்ல தான் இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்க இந்தியால இருந்து டைரக்டா தானே UAEக்குள்ள நுழைய முடியாது, நான் வேற கண்ட்ரி மூலமா வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரலாம். ஆனா நீங்க வேற கண்ட்ரில போய் ஸ்டே பண்றீங்கல்ல, அங்க 14 days ஆச்சும் நீங்க அங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க UAEக்குள்ள நுழைய முடியும். அதே மாதிரி இந்தியாவை ஒரு டிரான்சிட்டா வச்சுட்டு UAEக்குள்ள போவாங்கல்ல, அவங்களும் UAEக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி UAE ஒரு டிரான்சிட்டா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து US போறவங்க மிடில் ஈஸ்ட் வழியா தான் போவாங்க, அவங்களும் டிராவல் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இந்தியால இருக்க எந்த பேசஞ்சர்ஸும் டைரக்டா அந்த கண்ட்ரிக்குள்ள நுழைய முடியாதே தவிர வேற எங்கிருந்து வேணா நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே அவங்க இன்னொன்னு ஆடடா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது என்னன்னா, இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டைம் டியூரேஷன்ல அந்த UAEல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஃபிளைட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஆனா அங்க இருந்து வர பேசஞ்சர்ஸ் இந்தியாவுக்குள்ள டிராப் பண்ணிட்டு இந்தியால இருந்து எந்த பேசஞ்சர்ஸும் ரிட்டர்ன் கொண்டுட்டு போக மாட்டாங்க. இதனால April 25 ஆரம்பிக்குதுன்றதுனால நிறைய பேர் வந்து சீக்கிரமா டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ஃபிளைட்ஸ் புக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டிராவல் பேன் இவங்க வந்து April 25 இருந்து May 4 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியே நான் டிராவல் பண்ணிடணும் அப்படின்னு டிராவல் பண்றவங்களுக்கு முன்னாடி எல்லாம் RT-PCR டெஸ்ட் வந்து 72 ஹவர்ஸுக்குள்ளார எடுக்கணும்ன்றது தான் ஒரு ரூலாவே ஒரு கைட்லைன்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அதையுமே குறைச்சி துபாய்க்கு டிராவல் பண்றவங்க எல்லாருமே 48 ஹவர்ஸுக்குள்ளார எடுத்திருக்க RT-PCR டெஸ்ட் தான் வேலிட். அது மட்டும் இல்லை, அதில் QR கோடும் வந்து லிங்க் ஆயிருக்கணும் ரிப்போர்ட்டு கூட அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் யூ ஆர் அ ட்ராவலர் அப்படின்னா நீங்க இதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த அதாச்சும் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நாங்க வந்து முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். பட் அதை பப்ளிஷ் பண்றதுக்குள்ளேயே இன்னொரு அப்டேட் வந்து இருக்கு, ஒரு டிராவல் பேன். ஸோ எந்த அளவுக்கு
சீரியஸா இருக்கு இந்த இஷ்யூ, லைக் கொரோனா வைரஸ் அதிகரிக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். யூகே பத்தி பார்ப்போம். யூகே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கொரோனா கேசஸ் எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கோ அந்த கண்ட்ரி எல்லாமே ஒரு ரெட் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டுல இருந்து யாரும் யூகேக்கு டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தாச்சு. பட் இந்த லிஸ்ட்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிராவல் பண்றவங்க எல்லாருமே இம்பாக்ட் ஆவாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதியில இருந்து யாரும் இந்தியால இருந்து யூகேக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியா மூலமா, அதாச்சும் டிரான்சிட் சொல்லுவாங்கல்ல, இந்தியா மூலமா வேற கண்ட்ரில இருந்து வரவங்க கூட யூகேக்கு டிராவல் பண்ண முடியாது. அண்ட் யூகேவை ஒரு டிரான்சிட் லொகேஷனா இந்தியால இருந்து யுஎஸ்க்கு போறவங்க கூட யூகே வழியா போவாங்க. அவங்களாலையும் டிராவல் பண்ண முடியாது, அதாச்சும் யூகே வழியா. இந்த தடை உத்தரவு வந்து 103 பேசஞ்சர்ஸ்க்கு வந்து புது வேரியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறதுனாலையும் அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அப்படின்றதுனாலையும் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த ரீசனால தான் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் நியூ டெல்லிக்கு டிராவல் பண்றதா இருந்ததையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஏப்ரல் 24ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் ஒரே ஒரு ஃபிளைட் தான் வாரத்துக்கு டெல்லியில இருந்தும் மும்பைல இருந்தும் யூகேக்கு ஷெட்யூல் பண்ணப்படும் அப்படின்றதையும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 20ல இருந்து நெக்ஸ்ட் 14 டேஸ்க்கு டிராவல் பேன் ஆன் இந்தியா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ஏப்ரல் 20ல இருந்து இந்தியால இருந்து யாரும் ஹாங்காங்க்கு டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்தியன் வேரியண்ட்டை பேசஞ்சர்ஸ்ல கண்டுபிடிச்சதுல இருந்து தான் இந்த ஹாங்காங்லயும் இந்த டிராவல் பேனை கொண்டு வந்தாங்க. அடுத்தது நியூசிலாந்து. நியூசிலாந்து வந்து ஏப்ரல் 8 ஒரு 23 கேஸ் இந்தியன் வேரியண்ட்டை பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து கண்டுபிடிச்சதுனால அவங்க இந்த டிராவல் பேனை ஏப்ரல் 8 இம்போஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ஒரு வித்தியாசம் மற்ற கண்ட்ரிக்கும் அவங்களுக்கும்னா, மற்ற கண்ட்ரியாவது சிட்டிசன்யாவது உள்ள வரலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா நியூசிலாந்து ஈவன் அவங்க சிட்டிசனாவே இருந்தா கூட இந்தியால இருந்து அவங்க டிராவல் பண்றாங்கன்னா அவங்களும் உள்ள அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. சில கண்ட்ரீஸ் வந்துட்டு யாரெல்லாம் இன்னும் டிஸ்கஷன்ல இருக்காங்க, டிராவல் பேன் இம்போஸ் பண்ணலாமா அப்படின்றது மேபி வி ஆர் இன் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் வந்து இப்போ வரைக்குமே 10 நாள் ஆஃப் குவாரண்டைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் அவங்களும் வந்து நாங்க இம்போஸ் பண்ணலாம் டிராவல் பேனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் 14 டேஸ் பிளஸ் 7 டேஸ் ஆஃப் குவாரண்டைன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் இன் டிஸ்கஷன் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பப்ளிக்கா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்றதாக சொல்றாங்க. பட் இது எல்லாமே அசம்ஷன் அண்ட் அவங்களே வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான். இதையும் தாண்டி நான் மென்ஷன் பண்ண கண்ட்ரிஸை தாண்டி இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் டிஸ்கஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியால இருக்க கொரோனா வைரஸே புது வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரே இந்தியன் வேரியன்ட் தான் இப்ப சொல்றாங்கன்னும் போது எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரு விதமான அச்சம், பயம் எல்லாமே இருக்கு. அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே டிராவல் பேன் நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் பத்தி பார்ப்போம். இப்ப நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் டிராவல் பேன் பண்ணிருக்காங்க நீங்க செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு யூஎஸ் அந்த லிஸ்ட்ல வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஎஸ்ல நிறைய பேர் வேக்சினேஷன் அதாச்சும் வேக்சின் எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால சிடிசி சைட்ல இருந்து நீங்க வேக்சின் எடுத்தாலும் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நீங்க என்னதான் வேக்சின் எடுத்தாலும் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்க மூலமா வேற யாருக்காச்சும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் இந்தியால இப்ப கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி வேர்ஸ்டா ஆயிட்டு இருக்கிறதுனால தயவு செஞ்சு அவாய்ட் பண்றது நல்லதுன்ற டிராவல் அட்வைஸ் தான் யுஎஸ் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, யுஎஸ்லயும் சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால வந்து ஏர்லி ஆஃப் ஏப்ரல்லே வந்துட்டு இந்தியன் வேரியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் டிராவல் பேன்ல அவங்க ஒன்றும் இம்போஸ் பண்ணல. எல்லாத்தையும் தாண்டி நிறைய டாக்டர்ஸ் வந்து அந்த இந்தியன் வேரியண்ட்டையும் அவங்க அனலைஸ் பண்ணதில்ல. மேபி சில வேக்சின் வந்து இந்த இந்தியன் வேரியண்ட் கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படுறாங்க. பட் முழுசா அவங்க வந்து ஸ்டடி பண்ணி சொல்லல. எல்லாத்துக்கும் மேல சிடிசி ஹெட் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் அ வேக்சின் ஆர் டேக் அ வேக்சின் இன்ஸ்டெட் ஆஃப் நோ வேக்சின். அதாச்சும் வேக்சின் ஒன்று எடுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது, எதுவுமே எடுத்துக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ
நீங்க எதுக்கு வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்ல டெத்தோ அவாய்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு டிராவல் பை டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ். ஏன்னா இன்டர்நேஷனலுக்கு தான் தேவைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. டொமஸ்டிக் ஃபிளைட்டா இருந்தாலுமே நீங்க வேக்சின் எடுத்து தான் ஆகணும். இப்போ ஐ திங்க் நேத்து வந்த நியூஸ் நினைக்கிறேன். லைக் சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு டொமஸ்டிக் ஃபிளைட்ல டிராவல் பண்ண ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் வந்து ரன்வேல இருக்கும்போது ஒன் பேசஞ்சர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காஃப் இருக்கும்போது மற்ற பேசஞ்சர் பயந்துட்டு ரிப்போர்ட் பண்ணதுனால அப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பேசஞ்சருக்கு கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ டொமஸ்டிக் ஃபிளைட் மூலமா கூட டிராவல் மூலமா கூட நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்தியால நிறைய பேர் செகண்ட் டோஸ்க்காக வெயிட் பண்றாங்க. கரெக்டான டைம்ல வேக்சின் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ யுஎஸ் எம்பசி அண்ட் கான்சுலேட் ஆஃப் இந்தியாவை பத்தின அப்டேட் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா டெல்லி கான்சுலேட் எடுத்தோம்னா ஏப்ரல் 20ல இருந்து 25 வரைக்கும் எல்லா இன்பர்சன் அண்ட் டிராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுதான் நம்ம சொன்னோம். பட் அதுல சில பேருங்களுக்கு கேன்சலேஷன் மெயிலே வந்திருக்காது. காரணம் என்னன்னா they still have their appointments that is going on. அதாச்சும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல்னு உங்களுக்கு மெயில் வரலனா ப்ளீஸ் கோ ஹெட் வித் யோர் ஷெட்யூல். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பர்டிகுலர் நான் ஏன் சொல்றேன்னா அது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பட் ஸ்டில் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்னேன். உங்க அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல்டுன்னு மெயில் வராத வரைக்கும் உங்க ஷெட்யூல் படி நீங்க போங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு கான்சுலேட் இந்த எம்பசில ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்ற டவுட்ஸ்ல இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு தேர் சப்போர்ட் ஸோ தட் யூ வில் கெட் இட் கிளாரிஃபைட் டு த பாயிண்ட். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி பே பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நீங்க திரும்பி பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரீஷெட்யூல் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்ப நிறைய பேருக்கு ரீஷெட்யூல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. பட் ஜஸ்ட் கீப் ஆன் மானிட்டரிங். அடுத்தது, இப்போ இந்தியால தான் இருக்கேன் பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு புக் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ டெல் யூ திஸ் இஸ் ஒன் ரைட் டைம். காரணம் என்னன்னா இப்ப யூஸ்வலா யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கவங்க அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. இப்ப கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குனால நிறைய பேர் வந்து யூஎஸ்ல இருந்து டிராவல் பண்றதா பிளான் இருந்தவங்க எல்லாருமே முந்தானத்துக்குலாம் நிறைய கேன்சலேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் ஸ்டில் ஓப்பன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் தான் ஓப்பனா இருக்குங்க. பட் ஸ்டில் இது ஒரு ரைட் டைம். யூ கீப் ஐ ஆன் இட் ஸோ தட் நீங்க சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் இவ்வளோ நாள் கிடைக்கலன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து டிராவல் பண்றதா இருக்கிறவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ட்ரை தட் அஸ் வெல். H4 EAD ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லலாம். H4 எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளார இந்தியாவுக்கு டிராவல் பண்ணிட்டு திரும்ப யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் EAD ஸ்டாண்ட் அலோனா அப்ளை பண்ணோம்னா 3 to 4 monthsல கிடைச்சிரும்ன்றதுக்காக டிராவல் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி டிராவல் பண்றவங்க எக்ஸ்பயர் ஆன EAD இருந்தாலும் நீங்க அந்த ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. பிளஸ் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட ப்ளீஸ் டூ ஹேவ் இட் இன் ஹேண்ட். காரணம் என்னன்னா இப்ப ரீசெண்டா போர்ட் ஆஃப் என்ட்ரியில even though அந்த EADல கொடுத்திருக்கோம் this cannot be used to enter in USன்னு கொடுத்திருந்தாலும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தாலும் போர்ட் ஆஃப் என்ட்ரியில they can ask any question. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. பட் it is our responsibility to have all the ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப் இன் ஹேண்ட். எனக்கு தெரியும் நிறைய பேர் ஈவன் நம்ம டிராவல் பண்ணும்போது H4 EADலாம் நம்மளுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகாத நிறைய பேர் இருக்காங்க. பட் யூ நெவர் நோ எப்போ அவங்க நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்றதுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுனால அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகுது. இட் இஸ் அ மெஸ்ஸி சுச்சுவேஷன். ஸோ அதனால எல்லா ப்ரூஃபையும் இன் ஹேண்ட் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் யூ traveling inside US, don't depend on the primary H1B holders. ஏன்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் being a H4 still we have to have our documents also with us even if you're traveling inside US. எப்போ கொரோனா வந்துச்சோ 2020ல அப்பவே சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி 1918ல வந்ததுலேயே செகண்ட் வேவ் தான் ரொம்ப ஹார்ட் ஹிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் நம்ம இந்தியா ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்ல இருந்துச்சு 2020ல. அதனால தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வெளியே வந்துட்டோம். பட் ஃபார் சம் ரீசன் மேபி பிகாஸ் ஆஃப் த கேதரிங்ஸ் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்ததுனாலயோ என்னமோ நம்மளுக்கு இப்போ ரொம்ப செகண்ட் வேவ்ன்றது ரொம்ப வீரியம் ஜாஸ்தியாக இருக்குது.
புது வேரியன்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியால இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பாதுகாக்கணும், அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, அவங்களுக்கு ஃபுட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிற நிறைய பேர் குரூப்ஸ்ல சொல்றது எல்லாமே ரொம்ப பயமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 வேளை கோவிட் எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அதுவும் நீட்டா கொடுக்குறாங்க, இந்த ஃபீட்பேக் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் தெரியுது, ஏதாச்சும் ஆப் தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. இட் மைட் ஹெல்ப் ஃபியூ அதர் sons or daughters who are trying to help their parents who are in India. So அது ஒரு request, if you can give the link it will be helpful. உலகத்திலேயே இந்தியா தான் வந்து வேக்சினை நிறைய தயாரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துலயே இப்ப வேக்சினுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஹோப் இது சீக்கிரமா சப்சைட் ஆகும், நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் லெட்ஸ் ப்ரே டுகெதர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நாங்க நம்புறோம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ கிவ் அ பிக் தம்ஸ் அப் so that we will continue posting regular updates on visa as well as travel updates. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். Don't forget to subscribe to Purna Aarthi Vlog because Purna Aarthi Vlog is not just a vlog. So take care. Bye bye. See you soon in another video.